ரிஷபத்தில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை இன்னைக்காவது மாறாதா, நாளைக்காவது மாறாதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடையும் எதிர்பார்ப்போடையும் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளையுமே கடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய பொக்கிஷமான காலம் உங்களுக்கு பிறந்தாச்சு. சனி பகவான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே சாதகமாக மாற்றப் போகிறார். அதனால் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததோ அந்த விஷயம் கிடைக்க போகுது. நீங்க உங்களுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நான் நினைப்பது நிச்சயமாக நடக்கும். இன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு ஏதோ ஒரு தடை இந்த பிரபஞ்சமே விதிக்குது. அதனால நான் நினைக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய மனநிலையை வைத்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ அது நடந்தே தீரும். அதுதான் பிரபஞ்சத்துடைய விதியே. மிகப்பெரிய அளவில் ரிஷபம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம் இது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்க உயரவே கூடாது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரவே கூடாதுன்னு உங்க கூட இருக்கக்கூடிய சொந்தங்களே எதிரியாக கத்தியை உங்களுக்கு எதிராக தீட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த சொந்தங்கள் முன்னாடி மிகப்பெரிய அளவில் உயரத்தை நோக்கி நகரப்போகுது ரிஷபம். கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி ஆண்கள், நீங்க படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காம இன்னமும் இன்னொருவருடைய ஆதரவில் தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்த அளவிற்கு மாறப்போகுது. மிகப்பெரிய தொழிலை நீங்க ஆரம்பிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை உடைய ஆண்கள், நீங்க இனி எவரையும் நாடி இருக்க போவதில்லை, எவரையும் நம்பி இருக்க போவதில்லை. இன்றிலிருந்து உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும். பணத்திற்காக நீங்க யாரையுமே எதிர்பார்க்காம உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். ரோகிணி நட்சத்திரம், ரோகிணியில இருக்கக்கூடிய உங்களை எப்பொழுதுமே உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் அழுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, மேலே ஏறி வராத அளவுக்கு. இதை நீங்கள் என்ன செஞ்சாலுமே தடுக்க முடியாது. அதனால் அப்பேற்பட்டவர்களை கடந்து செல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கும்னா இந்த 2026 அபார வளர்ச்சி அடையும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னொருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிவராமையே தான் இருக்கும். போதும், இத்தனை காலமாக அடிமைத்தனத்தில் இருந்ததெல்லாம் போதும், இனி எனக்கான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நல்லாவே தெரியும்னு உங்களை அழுத்துபவர்களிடம் தன்மையாக சொல்லுங்க. ஏன்னா கோபப்பட்டு சொன்னீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய கோபமே உங்களை அழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறிடும். அதனால கோபத்தை குறைச்சிக்கோங்க. ரோகிணிலே இருந்தாலே கோபம் தலைக்கு மேலே தான் இருக்கும். உங்களை யாராவது குறை சொன்னால் அவர்கள் மீது அந்த கோபம் நெருப்பாய் பாயும். அதனால நீங்க கோபப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நீங்க நல்ல விதமான விஷயங்களை நல்ல முறையில் செய்தாலுமே அதில் ஏதாவது குறைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்க விளக்கம் கூறியும் எந்த பயனுமே இல்லை. அதனால நீங்க நடந்து போகக்கூடிய பாதை தெளிவான பாதைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொழுது யாருக்கும் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் நீங்க முன்னேறி செல்வதில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு முறை இந்த 2026 சென்று வாருங்கள். அப்படி நீங்க செய்தால் திரும்பி வரும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய அருள் நிச்சயமாக உங்களுடனே உங்களின் வீட்டிற்குள் வந்தே தீரும். அதன் மூலமாக இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேர்ந்து அடைந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரிஷபத்துல இருக்கக்கூடிய 60% அன்பர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு குலதெய்வம் யார் என்றே தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவே இல்லை. காரணம் என்னன்னா, தாய் வீட்டில் இருக்கும் வரை உங்களுடைய குலதெய்வம் யார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க புகுந்த வீட்டிற்கு வந்ததுமே
கணவருடைய குலதெய்வம் யார் என்று இப்ப வரைக்குமே கண்டறிய முடியவில்லை. அதனால மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அந்த முருகன் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு குலதெய்வமாய் விளங்குவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ரிஷபத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், நீங்க நினைத்து பார்த்த பணம் இந்த காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரி மாதத்திற்கு மேல உங்க கையில் வரப்போகுது. அந்த பணத்தை சரியான இடத்துல நீங்க உபயோகப்படுத்தணும். காரணம் என்னன்னா, பணம் வரும் பொழுதுதான் பத்தும் வரும். தேவையில்லாத நட்புகள் உங்களை தேடி வரும். அந்த நட்பிடமிருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும். தள்ளி இருந்தாலே உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே நன்மையாக நடந்தே தீரும். மிருகசீரிஷத்துல இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள், நீங்க உங்க கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் அதிலிருந்து ஒற்றை ரூபாயை எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. அந்த ஒற்றை ரூபாயை தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்து, எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் குறைந்து நான் செல்வாதிபதியாக மாறப்போகிறேன் அப்படின்னு வேண்டுங்க. நல்லா கவனிங்க. வேண்டும் பொழுது நான் செல்வாதிபதியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, நான் செல்வாதிபதியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரபஞ்சத்திடம் என்னைக்குமே கேட்கக்கூடாது கோரிக்கைகளாக. கட்டளையாக சொன்னால் நிச்சயமாக அந்த கட்டளைகள் நிறைவேறியே தீரும். இந்த முறையை ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மட்டும்தான் பண்ணணுமான்னா அப்படி கிடையாது. ரிஷபத்துல இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம். ரிஷப ராசிக்கு இத்தனை நாளாக மூடப்பட்ட கதவுகள் திறக்க போகுது. அப்படி திறக்கும் பொழுது நீங்க எந்த விதமான தாமதமும் இல்லாமல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகர வேண்டும். சுக்கிர யோகம் பலமாக மாறப்போகுது. அப்படி மாறும் பொழுது நீங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் உங்களுக்கு 8 திசையிலிருந்தும் வரப்போகுது. பணமே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, மிகப்பெரிய அளவுல பணமழையோடு நீங்க வாழ போறீங்க. நீங்க ரிஷபத்துல இருந்தாலோ இல்ல உங்க குடும்பத்துல வேற யாராவது ரிஷபத்துல இருந்தாலோ நிச்சயமாக அந்த குடும்பம் இந்த 2026ல மண்ணை சொந்தமாக வாங்கும். மண் யோகம் பலமாக இருக்குது. சுக்கிரன் கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகும். எங்க இருக்கக்கூடிய செல்வங்களும் உங்களை தேடி வரும். நாளுக்கு நாள் கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே தான் வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நினைத்து பார்த்த அளவிற்கு வாழ்க்கை துணையும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தவாறு நினைத்த வண்ணமே சுபிக்ஷமாக இருக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான். வாரத்துல ஒரே ஒரு முறை செவ்வாய் அல்லது வெள்ளி முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். முடிந்தால் சிறுவாபுரிக்கு சென்று தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். தெய்வம் எதிர்பார்ப்பது முழுமையான பக்தியை மட்டுமே தான். மிகப்பெரிய அளவில் நீங்க பக்தியோடு அந்த முருகனை நாடும் பொழுது அந்த அறுபடை முருகனுடைய அருள் உங்களுடனே உங்களுடைய வீட்டிற்கு வந்தே தீரும். ரிஷபம் வாழ்வில் உயர்ந்தே தீரும். இனி அதை எவராலுமே தடுக்கவே முடியாது. அசுப கிரகங்களே சுபநிலைக்கு வந்தாச்சு. ராகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணத்தை வாரி வழங்க போகுது. அதோடு சுக்கிர பார்வையும் பலமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துகளும் பணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ரிஷபம் குடிசை விட்டு கோபுரம் செல்லக்கூடிய காலம் பிறந்தாச்சு. நம்பிக்கையோட இருங்க. நல்லது மட்டுமே தான் நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.